எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்மளுடைய பல பதிவுகள்ல நிறைய கோவில்களை பத்தி, அதுல இருக்கிற சிறப்புகளை பத்திலாம் நம்ம நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் அ சேஞ்ச் இன்னைக்கு வந்து 2 நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ், அதுல இருக்கிற சர்வீசஸ் அதை பத்தி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சமீபத்தில் அங்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். செப்டம்பர் அதாவது நவராத்திரி டைம்ல ஐ ஹேட் அன் ஹார்ட் அட்டாக். ஸோ அண்ட் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு வந்து சுகர் அந்த டைமில் வந்து எப்படியோ சம் டிப்ரெஸ்ட் டென்ஷன் ஏதோ சொல்கிறா, வாட் எவர் இட் இஸ், அதில் வந்து சுகர் லெவல் ரொம்ப ஹையாக இருந்தது. ஸோ அப்போ வந்து சடனாக நாங்கள் வந்து உடம்பு முடியாமல் இருக்கச்சே நாங்கள் போனப்போ எந்த அளவுக்கு அங்கே எனக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு போனது பிஎஸ்எஸ் ஹாஸ்பிட்டல் மந்தவெளி தான். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் முன்னாடி ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு அப்போ கொஞ்சம் அந்த டயபெட்டிக்னால கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் அன்ஈசினஸ் எல்லாம் இருந்தப்போ அப்பவும் நாங்கள் அங்கே அட்மிட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ் அந்த அப்சர்வேஷன் இருந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு அப்ரோச்சபிலிட்டி எல்லாமே ஈஸியாக இருக்குங்கிறதுனால அங்கே ஃபர்ஸ்ட் போனோம். நாங்கள் இம்மீடியட்டா நான் ஆட்டோலேருந்து இறங்கச்சி அந்த வாசல்ல வந்து அந்த நின்று இருந்த அந்த செக்யூரிட்டி வீல் சேர்மா அப்படின்னு அதுக்குள்ள முடிக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு உள்ளேருந்து கிடுகிடுன்னு ஒரு 10-15 செகண்டுக்குள்ள ஒரு அந்த இன்னொருத்தர் வந்து அழகா வீல் சேர் கொண்டு வந்து கிடக்கிடன்னு உள்ள அந்த இன்பேஷண்ட் அந்த அவுட் பேஷண்ட் இது செக்கிங் இடத்துக்கு கூட்டிட்டு போனேன். என்னன்னா அதுக்குள்ள இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். உடனே அவங்க வந்து எனக்கு அங்கே அந்த பெட்ல படுக்க வச்சு டக்குன்னு உடனே அந்த பிபி இது பார்த்து உடனே இசிஜி எடுத்திருக்கா. தென் தே நியூ தட் ஐ ஹேட் ஹார்ட் அட்டாக். வழியில் அது பிகாஸ் அந்த சுகர் ரீடிங் நிறைய இருந்ததுனால எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இது தெரியல. 494 ரீடிங் இருந்ததுனால. ஸோ அவங்க உள்ளது அது பிளட் செக் பண்ணிட்டு அப்புறம் வந்து என்ன கேட்குறாங்க, நீங்கள் வந்து சுகர் இப்போ ஏதாவது ஜூஸ் குடிச்சிங்களா, இல்லை ஒரு மாதிரி வீக்காக இருக்குன்னு சொல்லி ஏதாவது ஸ்வீட் அது மாதிரி ஏதாவது சாப்பிட்டீங்களா. ஏன்னா எனக்கு டக்குன்னு கேட்குறது 494ன்னு என்ன நம்ம கரெக்டாக தான் கேட்குறோமா, என்ன 494 பிளட்ல வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வந்து சுகர் இது சொல்கிறாங்களே, என்ன இது நம்மளது தானாங்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு அது இல்லாததுனால என்னென்னவோ யோஜனைகள் வருது. உடனே இதெல்லாம் அவங்க கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இல்லை அப்படின்னும். அப்புறம் வந்து உடனே அதுக்கப்புறம் வந்து இன்ஜெக்ஷனோ மெடிசன் எல்லாம் இமீடியட்லி டக்கு 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 டக்குன்னு எல்லாமே ஆரம்பிச்சு இது பண்ணி உடனே ஐசியூக்கு எடுத்துட்டு போய் அங்கே வந்து ஆக்சிஜன் சப்ளை அண்ட் அதர் திங்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அழகாக உடனே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மேபி உங்களுக்கு தோணலாம் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் எமர்ஜென்சின்னு போச்சே பண்ணலாம் அப்படின்னு. பட் இது வந்து எந்த அளவுக்குனாக்க ஒரு அப்புறமா நம்ம வந்து கேட்போம், எழுதிப்போம், ஃபார்ம் பண்ணிப்போங்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுட்டாங்க. இம்மீடியட்லி அட்டென்ட் டு த பேஷண்ட் டு த கிரைசிஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப பிரைமா ஃபேஸியாக வச்சுட்டாங்க. ஸோ தட் வாஸ் அந்த டைம்ல இதுவாகிடுது. அண்ட் இன்னொன்று டக்குன்னு அவங்க சீஃப் கிட்டேருந்து உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்ணிட்டு அந்த இங்கே வந்து ஏதாவது ஒரு டெஸ்ட்டோ ஏதோ பண்ணினாக்க அது உடனே அந்த அவருக்கு தெரிவித்து இது பண்ணி அது ஃபர்தராக ஏன் வந்து நான் தெரிவிச்சுன்னு சொல்கிறேன்னா, ஆக்சுவலி அன்னைக்கு வந்து அவரோட சன்னுக்கு வந்து அப்போலோல வந்து கால் சர்ஜரி ஆயிருக்கு. ஸோ இவர் அங்கே இருக்கார். அவர் இருந்தாலும் அதுல இருந்துட்டு கூட இவர் வந்து கையோட வந்து இவாளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து என்ன பண்ணணும் எல்லாம் பண்ணிட்டு இருந்துட்டு அண்ட் அதெல்லாம் அந்த சர்ஜரியை முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து என்னை பார்த்து செக் பண்ணிட்டு எனக்கு தெரியல அந்த டைம். அப்கோர்ஸ் நான் முடியாம இருந்ததுனால கொஞ்சம் கண்ணு இது பண்ணியிருந்தேன்னா என்னன்னு தெரியாது. வந்து செக்அப் அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் சொன்னார், இவ்வளோ நைட் பாவம் அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கிட்டு வராரு, அவன் வந்து உன்னை பார்த்துட்டு வந்து பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்து இது பண்ணிட்டு அப்புறமா தான் போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போனார். சீஃபோட அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் சொல்ல வரல. எவ்ரிடே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த டியூட்டி டாக்டர்ஸ் ஆகட்டும், அந்த நைட்டு ஒர்க் பண்ற நர்சஸ் ஆகட்டும், டே நர்சஸ் கேட்கவே வேண்டாம், நைட் டைம் நர்சஸ் ஆகட்டும், அந்த ஆயாக்கள் ஆகட்டும், என்ன ஒரு டெடிகேஷன் அப்படின்னா அதாவது அந்த ஐசியூல இருக்கச்சே நம்ம தெரியும் வந்து வி ஆர் சப்போஸ் டு பி வந்து ஃபுல்லா பெட்லேயே தான் நம்ம இருக்கணும். ஸோ அந்த மெடிசன் அண்ட் இது பண்றதுனால என்ன தெரியல. ஃபர்ஸ்ட் டே யோசிச்சு பாருங்க, ஒரு 10:30 10:45 தான் படுக்கிற நேரம். எல்லாருக்கும் எல்லாரும் மெடிசன் கொடுத்து நைட் டியூட்டி டாக்டர் வந்து எல்லாருக்கும் ஃபார்மல் செக்அப் இதெல்லாம் பார்த்து நம்மளையும் கொஷின்ஸ் கேட்டுன்ட்டு
போனதுக்கு அப்புறம் மார்னிங் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறவங்களுக்கு ஒரு 5:30 மணிக்கெல்லாம் டக்குன்னு வந்து அவங்க அந்த மாதிரி பெட்டில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கெல்லாம் வந்து எல்லாம் வந்து உடம்பெல்லாம் தொடச்சி விட்டு ட்ரெஸ் மாற்றி தலையை வாரி விட்டு அதெல்லாம் அந்த 5:30 மார்னிங்லேருந்து அந்த ரொட்டீன்ஸ் ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ பிட்வீன் 10:30 to 5:30 அந்த 7 மணி நேரத்தில் நான் வந்து 5 டைம்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் டே நான் அட்மிட் ஆனப்போ பெட் பேன் கேட்டுட்டேன் நான். ஸோ ஒரு இத்தனைக்கும் வந்து அந்த அந்த இதுக்கிட்ட அங்கே தான் டேபிள் அங்கெல்லாம் நர்சஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் ரொம்ப மெதுவாக சிஸ்டர் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அது இப்போ சொன்ன சத்தம் கூட ஏன்னா நைட் ஆச்சு நம்மளும் கொஞ்சம் வீக்காக இருக்கோமேன்னு உடனே ஈஸ்மா அப்படின்னு உடனே ஓடி வருவாங்க. பாத்ரூம் போகணும் அப்படின்னு உடனே ஆயா அப்படிம்பாங்க. அவங்க அங்கிட்ட உட்காந்துருப்பாங்க. டக்குன்னு அவங்க வருவாங்க வந்து. ஸோ யோசிச்சு பாருங்க, 5 தடவைன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நான் வந்து அவங்கள கூப்பிட்டுருக்கேன் நான். பிகாஸ் அந்த மெடிசன்னாலே என்னன்னு தெரியாது அப்படி. ஆனால் ஒரு தடவை கூட வந்து அந்த ஆயா வந்து எதுவும் முகம் சுழிச்சுண்டோ இல்லைனாக்கா வந்து ஒரு தூக்க கலக்கத்தில் இப்படி பண்ணி இல்லை வரும்போதே இது ஒன்றும் பண்ணு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இது பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோன்னு ஸ்க்ரீன்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி நம்மளுக்கு முடிஞ்சதும் ஐயா அம்மா நான் ஆயான்னு கூப்பிட்டது இல்லை அம்மா அப்படியுமே உடனே அவங்க திரும்பிட்டு ஆச்சாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி அண்ட் அந்த ஐசியூவில் இருக்கச்சு தே ஹாவ் டு கிவ் தி குவான்டிட்டி. அது ஏதோ மெஷர்மெண்ட் கூட அவங்க சொல்லணும். ஏன்னா இன்புட்டி நம்மள எவ்வளோ எடுத்துக்கிறோம் லிக்விட்ஸு அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கரெக்டாக அது ஏதோ ப்ரொபோர்ஷன் அவங்களுக்கு இருக்கு போட்டுருக்கு. ஸோ அதெல்லாமும் அவங்க கையோட சொல்லின்னு அந்த மாதிரி இது வந்து ஒரு நாள் வேலை அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. நான் வந்து அங்கே 2.5 நாள் வந்து ஐசியூவில் இருந்தேன். அதுக்கப்புறம் ரூமில் வந்து ஒரு 4 to 5 days நாங்கள் இருந்தோம். ஸோ எல்லா டைமும் வந்து வர்ற அந்த மார்னிங் டியூட்டி சிஸ்டர்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா இந்த ஈவினிங் டியூட்டி நைட் டியூட்டிக்கு வர்ற சிஸ்டர்ஸ் ஆகட்டும் இந்த ஆயாக்கள் ஆகட்டும் அந்த டைமுக்கு வந்து 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 கரெக்டாக அது சுவிட்சுண்டே வந்து இதாக இருக்காமா இதாக இருக்கான்னு இது வந்து அவனுடைய ரொட்டீன் ஒர்க்குன்னா கூட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவ்வளோ அக்கறையாக வந்து பேசி அதை நம்ம வந்து எத்தனை தடவை வந்து நம்ம பாத்ரூம் இந்த டைமில் போகணும், வெதர் மோஷன் ஆச்சா, ஏதாவது கஷ்டம் ஆச்சா, இல்லைன்னா ஏதாவது மாத்திரைக்கு வந்து சரியில்லாமல் இருக்கா, என்ன சாப்பிட்டோம், எப்போ சாப்பிட்டோம். ஸோ இந்த அளவுக்கு ஏன்னா எவ்ரி திங் தேவர் நோட்டிங் டவுன். அது 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 வந்து அது ஒரு பார்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் டெஸ்ட் இது காத்தால ஒரு தடவை வருவேன், அதுக்கப்புறம் மறுபடியும் மத்தியானம் ஒரு தடவை, மறுபடியும் ஈவினிங் ஒரு தடவை, அப்புறம் நைட் ஒரு தடவை. ஸோ 4 times. அதே போல் சிஸ்டர்ஸ் வந்து பிபி செக் பண்ணுறது அவங்க அதே மாதிரி தான் அந்தந்த டைமுக்கு வந்து நோட் பண்ணிட்டு போகிறது. டியூட்டி டாக்டர்ஸ் காத்தால வரவர் அவர் ஒரு தடவை வந்துட்டு ஒழுங்கா நம்ம தூங்கினோமா, மோஷன் ஆச்சா, என்ன ஆச்சு, பிளஸ் இந்த சிஸ்டர்ஸ் அவங்க ரிப்போர்ட் எழுதியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெடிசன் வேற ஏதாவது ஹெட்டேக் இருக்கா, சைடு எஃபெக்ட் இருக்கா, ஒவ்வொரு விஷயமும் அழகா பேஷண்டா கேட்டு செக் பண்ணிட்டு அவங்க போவாங்க. அதுக்கப்புறம் சீஃப் வந்து ஒரு 12 அந்த டுவர்ட்ஸ் லஞ்ச் டைம் அந்த டைம் அவர் வந்து கீழே அவுட் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் செக்அப் வருவார். வந்துட்டு அவரும் பேப்பர்ஸ் பார்த்து என்ன மெடிசன் எடுக்கிறாங்க, வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, ரிடியூஸ் பண்ணணுமா, எவ்ரி திங் இமீடியட் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அனாவசியமா மெடிசனையும் வைக்கல. கொஞ்சம் நம்மளுக்கு சேஞ்சஸ் வரைச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஓகே இந்த இது இனிமே கொடுக்க வேண்டாம், இந்த இன்ஜெக்ஷன் வேண்டாம், உடனே இதுக்கு இந்த மாத்திரை கொடுக்கும், அப்படி அது மாதிரி டக்குன்னு நம்மளுக்கு ரொம்ப வந்து மெடிக்கேஷன் ஜாஸ்தி பண்ணாம நம்மளுடைய பாடியோடைய எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அழகா அதையும் இது பண்றது. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஈவினிங் அந்த டியூட்டி டாக்டர் வந்து அவங்களும் அப்படிதான் ஐசியூல இருக்கிறச்சே வந்து என்ன சொல்ல வரேன்னா நம்ம எப்போ வந்து கண்ணா சிந்துப்போம், எப்போ முழிச்சுப்போம். ஏன்னா ரொம்ப இங்க வந்து ஆக்சிஜன் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு கையில் அந்த ட்ரிப்ஸ் இது போகும், இன்னொன்று வந்து அந்த வெயின் இன்ஜெக்ஷன்ஸ் கொஞ்சம் சிலது போடும்படியாக இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணிட்டு இருக்கச்சு சில சமயம் நம்மளுக்கு ஒரு நம்மளை மீறி கொஞ்சம் கண்ணை அப்படி மூடிட்டு ஒரு மாதிரி ஒரு டேஸியாக இருப்போம் நம்ம. அப்போது அந்த டாக்டர்ஸோட செக்அப் டைம் அந்த ரொட்டீன் டாக்டர்ஸ் வர்றச்சே அப்படி வெறும் அப்படி வந்து இப்படி தொடர்ச்சி என்னமோ மேலே ஒரு ரோஜா பூ வந்து டப்புன்னு அப்படி பட்டுதுன்னா எவ்வளோ ஒரு மெத்துன்னு இருக்கும், அந்த ஒரு சாஃப்ட்னஸோட இது பண்ணும். அதை டச் பண்ணதும் டச் பண்ணுறாங்களே நம்ம முழிச்சுட்டதும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்மைலோட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டுன்னு அவ்வளோ அதாவது ஓகே எல்லாம் வந்து அந்தந்த ப்ரொஃபஷனுக்கு அவங்களுக்கு பெய்டு இதுக்கு வேலை பண்றாங்கன்னு நம்ம சொல்லலாம். அதுலயும் வந்து ஒரு அன்பா ஒரு கேர் அவ்வளோ கேர் ஒத்துரும்.
இது அவங்க அங்க இருந்து பண்ணிட்டு நம்மளோட அவ்வளவு இதுவா ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ரிவ்யூ செக்அப்க்கு போறச்சே கூட ஸ்டில் டெடிகேட்டட். ஏன்னா அங்க வந்து அப்போ அப்போ வந்து வெறும்னே நம்மளை பார்த்துட்டு வம்படிக்கணுங்கிற அளவுக்குலாம் இல்லை. அங்க ஐசியூல இருந்து வெளில வந்து அந்த டியூட்டி டாக்டர்கிட்டயோ இல்லைன்னா அந்த ரிசப்ஷன்கிட்ட அவங்கள்ட்ட ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க வேற ஏதாவது கொண்டு வர சொல்லணும், இது பண்ணணும் அப்படின்னா அந்த வேலையில தான் இருப்பாங்க. நம்ம அந்த பேசேஜ்ல இந்த சைட்ல உட்காந்துருப்போம் நம்ம டாக்டர்கிட்ட ரிவ்யூ செக்அப்காகன்னு. ஸோ நம்மளா வந்து அவங்கள தொட்டு இது பண்ணினாதான் வந்து ஓ எப்படி இருக்கீங்க இதுவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடிக்கு ஒரு தேவையில்லாத அரட்டையோ இதுவோ எதுவும் இல்லை. அவ்வளோ ஒரு டியூட்டி கான்சியஸ், அவ்வளோ ஒரு பேஷண்ட் இது. அண்ட் அந்த ரூமை வந்து கிளீன் பண்றதாகட்டும், அந்த டாய்லெட் கிளீனிங் ஆகட்டும், அவ்வளோ பர்ஃபெக்டா பண்ணிட்டு அவ்வளோ அன்பா பேசி ஒருத்தொருத்தட்டையும் அந்த ஸ்மைலு. ஸோ ரொம்ப எங்களுக்கு வந்து அந்த சர்வீஸ் வந்து அவ்வளோ ரொம்ப திருப்தியா இருந்தது. ஸோ இப்போ இது வந்து வெறும்னா வந்து வந்தோம் அவங்க யாரோ ஓகே அப்படின்னு ஒரு மெக்கானிக்கலா பண்றதுங்கிறத தாண்டி வந்து ஒவ்வொரு இது வந்து எங்கிட்ட மட்டும் நான் சொல்ல வரல. ஏன்னா ஐ வாஸ் அப்சர்விங் வந்து இன்னும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து நம்ம ஐசியூல இருந்துச்சு கேட்கும் இல்லையா நம்மளுக்கு இந்த கேபின்ல இருந்தா கூட. ஸோ நம்மளுக்கு அவ்வளோ ஒரு தன்மையா பேசுறது. சில பேருக்கு ரொம்ப முடியாம இது பண்ணுவாங்க, அவங்கள தேத்துறது. எமர்ஜென்சி போது ரொம்ப அவங்களும் டென்ஷன் ஆகாம டக்கு 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 டக்குன்னு அழகா நம்மளுக்கு தைரியம் கொடுத்து அப்படியே பண்ணுது. ஸோ எக்ஸலண்ட் சர்வீஸ்.